சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல் கருகிய நிலையில் காணப்படுவதால் அடையாளம் காண முடியாமல் உறவினர்கள் தவித்து வருகின்றனர். சிவகாசி அருகே வெம்பக்கோட்டையை அடுத்துள்ள ராமுதேவன்பட்டியில் விக்னேஷ் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலை உள்ளது. இந்த தொழிற்சாலையில் வெடிவிபத்து ஏற்பட்ட 5 பெண்கள் உட்பட 10 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் 4 பேர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் சிவகாசி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள உயிரிழந்தவர்களின் உடல்கள் முழுவதுமாக கருகிய நிலையில் காணப்படுவதால் அடையாளம் காண முடியாமல் உறவினர்கள் தவித்து வருவது பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் பட்டாசாலை விபத்தில் 10 பேர் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்த இக்கட்டான நேரத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தாருடன் தன்னுடைய எண்ணங்கள் உள்ளதாகவும் காயமடைந்த அனைவரும் விரைந்து குணமடைய வேண்டுவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தாருக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். மேலும் காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசாலை விபத்தில் உயிரிழந்த 10 பேரின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணமும் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சமும் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெம்பக்கோட்டை தனியார் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். அதோடு உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும் பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பேர் பலியானதுடன் 9க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த செய்தி கேட்டு மிகுந்த வேதனை அடைந்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் EPS வருத்தம் தெரிவித்துள்ளார். காயமுற்று சிகிச்சை பெற்று வருவோர் விரைவில் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப அனைத்து முன்னெடுப்புகளையும் தமிழக அரசு துரிதமாக எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், பாதிக்கப்பட்டோருக்கு உரிய நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்கவும், தமிழகம் முழுவதும் பட்டாசு ஆலைகள் உரிய பாதுகாப்பை பின்பற்றுகின்றனவா என்று ஆய்வு செய்யவும் தமிழக அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் பட்டாசாலை வெடிவிபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குடும்ப சூழ்நிலை காரணமாக வேறு வழியின்றி பட்டாசு தொழிலில் ஈடுபட்டு உயிரை பறிகொடுத்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். உயிரிழந்த குடும்பங்களின் ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டு அரசும் சம்பந்தப்பட்ட பட்டாசு ஆலை நிர்வாகமும் அதிகபட்ச நிதி ஒதுக்கி அவர்களின் குடும்பத்திற்கு உதவ வேண்டும் என சரத்குமார் வலியுறுத்தியுள்ளார். வெடி விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் G.K. வாசன் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பட்டாசு ஆலைக்கு உரிய விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்க அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் தமது அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.